குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார். தினமும் காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரினியூவல் மெசேஜ். மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் இருந்தோம், 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வருது. இதை தொடர்ந்து கேளுங்கள். நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கேட்க வேண்டும். 6 மாதம் ஆழமாக கேட்டு புரிந்து எழும்பினால் எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு காணாமல் போய் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதனாக மாறுவீர்கள். அது தேவைன்னா இது கேளுங்க. தேவையில்லை சார், நான் அப்படியே வாழ்ந்துக்கிறேன் சார், எப்படி இவ்வளோ வருஷம் இருக்கிறேன்னா அப்படியே இருந்துட்டு அப்படியே போயிடுறேன் சார், விட்டுருங்க சார்னா கேட்காதீங்க. அப்படிப்பட்டவங்க தான் கேட்காம இருக்கிறாங்க இல்லைங்களா? எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருக்கிறோம் சார், விட்டுருங்க சார் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு மாற்றமானால் சார் இது போதும் சார், அப்படியே காலைல எழுந்து டிவி பார்த்துருவோம், சாப்பிட்டுட்டு ஏதோ படுத்து தூங்கிட்டு காலைல எழுந்து சார் இப்படியே வாழ்ந்துட்டு போகிறோம் சார், விட்டுருங்க சார் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த மெசேஜ் சரியாகுது. ஓகேங்களா? ஒரு மாற்றமான வாழ்க்கை வாழணும் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த மெசேஜ். அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மெசேஜ். அதனால் அப்படி ஆகணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து கேளுங்க. 6 மாதத்தில் ஒரு பெரிய வித்தியாசத்தை பாருங்கள். நிறைய பேர் பார்த்துட்டாங்க. நார்த் இந்தியாவிலாம் எக்கச்சக்கமான ஆளுங்க பார்த்துட்டாங்க. அவங்க அதை அனுபவிக்க தொடங்கிட்டாங்க, சந்தோஷப்பட தொடங்கிட்டாங்க. 2 வருஷம் ஆனவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களாம் பிரமாதமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க, நிம்மதியாக இருக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக உண்மையாக நடக்குது. அதனால தான் சொல்கிறோம், இதை தொடர்ந்து கேளுங்கள். அது இல்லாமல் இது எந்த மதத்தை பற்றியும் சொல்லலை, எல்லா மதத்துக்கும் மேலே சொல்கிறோம். எல்லா மதத்துக்கும் மேலே தெரிஞ்சுக்க, கடவுள்ன்றவர் எல்லா மதத்துக்கும் மேலே இருக்கிறார், எந்த மதத்துலேயும் இல்லை. ரைட்டுங்களா? அதையும் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். எல்லாருமே சந்தோஷமாக, சமாதானமாக, நிம்மதியாக வாழ தான் விரும்புகிறாங்க. நிச்சயமாக அதுதான் தேவை. பணம்லாம் அப்புறமா, ஃபஸ்ட்டு நிம்மதியாக இருக்கணும். ரைட்டுங்களா? அது நல்லா புரிஞ்சுக்கணும். மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்கணும். மனசு பயங்கர நிம்மதியாக இருக்கணும். எந்த பிரச்சனையும் தலையில் உழக்கூடாது. எப்போவுமே யோசிச்சுட்ருக்கூடாது. அது மாதிரி இருக்கிற ஒரு நிலைமை வரணும் அப்படின்னா ஒரே வழி. நான் 35 வருஷம் எப்படி இருந்தேன் தெரிஞ்சுக்கிட்டு, இந்த 25 வருஷம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு சொல்கிறேன். ஒரே வழி கடவுளை பற்றி சிந்திக்கிறது. பாருங்க, கடவுளை பற்றி சிந்திக்கிறதுனா அப்படியே ஏதோ சிந்திக்கிறது இல்லை, நடக்கிறது தான் சிந்திக்க சொல்கிறேன். நிச்சயமாக நடக்குது. ரொம்ப நெருங்கி வந்துடுச்சு. ரொம்ப நெருங்கி வந்துடுச்சு. நிச்சயமாக கல்கி அவதாரம் வர்ற விஷயம் ரொம்ப நெருங்கி வந்துடுச்சு. கல்கி வந்துட்டுருக்கிறாரு, ரொம்ப கிட்ட வந்துட்டார். அவ்வளோதான். அதை நினச்சா போதும். அதை நினச்சாலே எல்லாம் நிம்மதியாக வந்துடும். நிச்சயமாக வரப்போகிறாரு. நம்மளாம் நிம்மதியாக இருக்க போகிறோம். இதோட வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான ஒரு அற்புதம் நடக்க போகுது, ஒரு அதிசயம் நடக்க போகுது. பெரிய வாழ்க்கை கொடுக்க போகிறாரு. இந்த உலகமே மாறப்போகுது. இந்த உலகத்தையே மாற்றிடுவார். வேற ஒரு உலகத்தை கொண்டு வந்துடுவார். அற்புதமான ஒரு வாழ்க்கையில் நம்மளை கொண்டு போயிடுவார். அங்கே இந்த பிரச்சனைலாம் இருக்கவே இருக்காது. அதுக்கு தான் கல்கி அவதாரம் வர்றதே. இது நிறைய பேருக்கு தெரியாது. கல்கி அவதாரம்னுவாங்க. ஆனால் என்னது ஏதுன்னு தெரியாது. அதுதான் முக்கியமான விஷயம். என்னென்னா, உலகத்தையே மாற்றிடுவார். இந்த உலகத்தையே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு வேற ஒரு உலகத்தில், வித்தியாசமான உலகத்தில் நம்மளை உட்கார வைப்பார். இதுதான் ரொம்ப உண்மையான விஷயம். அதாவது எதிர்காலத்தை பற்றி நினைக்கணும்னா இதான் நினைக்கணும். இதுதான் எதிர்காலம். உங்கள் வாழ்க்கையில், இந்த வாழ்க்கையில் இருக்கிற எதிர்காலம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் தூசிங்க. அதெல்லாம் அற்புதமாக கடவுள் நடத்திடுவார், சிம்பிளாக நடத்திடுவார். ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டிய எதிர்காலம் அதுதான். அற்புதமாக பாருங்கள். இந்த யுத்தங்கள்லாம் நடக்குது இல்லை, இதில் மெயினாக ஒரு ஏரியாவில் ரொம்ப சீரியஸாக நீங்கள் பாருங்கள். இஸ்ரேல்ன்ற ஒரு நாட்டை ரொம்ப கவனமாக கவனித்து பாருங்கள். அதை சென்டர் பண்ணி தான் எல்லாமே நடக்க போகுது. கவனிச்சுட்டே இருங்க. இதில் நீங்கள் டார்கெட் பண்ணும்போது உங்கள் சிந்தனை அப்படி போகும்போது உங்கள் பிரச்சனைலாம் நினைக்கவே மாட்டீங்க. நினைக்காமல் இருக்கும்போது தான் கடவுள் அற்புதமாக செயல்படுவாங்க. கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, என் விஷயத்தை நினை, நான் உன் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். சிம்பிள். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, என் விஷயத்தெல்லாம் நினை, நான் உன் விஷயத்தை நான் நினைக்கிறேன். என் விஷயத்தை நினைக்காம நீ உன் விஷயத்தை நினச்சேன்னா நான் நிச்சயமாக ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஏன்னா நீ தான் நினச்சிட்டே இருக்கிறீ, நான் என்ன பண்ணுறது? நீ எப்போ நினைக்காம என் விஷயத்தை நினைக்கிறியோ, அது பாருங்கள், நம்ம சடங்கு சம்பிரதாயத்தில் நம்ம அப்படியே வாழ்ந்துட்டு நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதே இல்லை. யாருன்னா இதை பற்றியெல்லாம் கேட்குறாங்களா, பேசுகிறாங்களா? பாருங்கள், ஊருக்கு எந்த வீட்டிலனா போய் பாருங்கள், கதை பேசுவாங்க. விலைவாசி ஏறிச்சு, பாம்பு போட்டான், பாகிஸ்தான் வந்தான், இந்தியா யுத்தம், இதை தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த உலக விஷயமே தெரியாது.
உலக மேட்டரே தெரியாது. யூரோப்பியன் யூனியன் ஒன்று வந்திருக்கு. அது வந்து ஒரே கரன்சி வரப்போகுது. தெரியுமா? ஒரே ஒரு கரன்சி யூரோன்றது தான் எழும்பி வரப்போகுது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. பிரிக்ஸ்னு ஒரு கரன்சி வருது, அப்படி இப்படி. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நிச்சயமாக தெளிவாக இருக்கிறது யூரோ தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கடவுள் விஷயத்தில் கனெக்டடாக இருக்குது. உலகத்தில் நடக்கிற நிறைய விஷயங்கள். அந்த விஷயங்களை பார்த்து ஆராய்ஞ்சு என்ன நடக்க போகுது, நிச்சயமாக எப்போ இந்த உலகம் மாறப்போகுது அப்படின்றத பார்த்துட்டே இருங்க. உலகமே மாறப்போகுது. அது எப்போன்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருங்கள். ரொம்ப 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 கிட்ட வந்துடுச்சு. ரொம்ப 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 கிட்ட வந்துடுச்சு. எதெல்லாம் முன்னாடி ஒரு 3000 வருஷம் முன்னாடி நடக்கும்னு சொன்னாங்களோ அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. கிளியராக நடந்துகிட்ருக்கு. அது என்னதுன்னெலாம் கேளுங்க. வந்து கேளுங்க, புரிஞ்சுக்க. ஓ, இப்படிலாம் நடக்குதா? அப்போ நிச்சயமாக இந்த உலகமே இருக்காதா? இருக்காது. நிச்சயமாக இருக்காது. ஒரு பெரிய உலகம் வருது. இப்படிலாம் சொன்னோன்னே நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, எல்லாம் விடுங்க சார், இப்போ இருக்கிற வாழ்க்கை தான் கொப்பை தொட்டியாக இருக்குதே, அதை ஏன் சிந்திக்கணும் சார்? இப்போ இருக்கிற வாழ்க்கையை ஏன் சிந்திக்கணும்னு கேட்குறேன். என்ன தான் வாழுது அதில்? பிரச்சனையாக தானே இருக்குது. அதை ஏன் சிந்திக்கணும்? விட்டு தொலைங்க. இதை சொன்னால் வந்து எல்லாம் நடக்குமா? அப்போ உங்களுக்கு நடக்குது, நாற்றம் அடிக்குது, அது வேணுமா? இப்போ நடந்துகிட்ருக்க நாற்றம் அடிக்கிற விஷயம் நடந்துகிட்ருக்குது, அது வேணுமா? வேணாம். நமக்கு நாற்றம் வேண்டாம். நம்ம பெரிய விஷயத்தை யோசிப்போம். தலையை அதில் கொடுப்போம். தலையை நீங்கள் அதில் கொடுத்து பாருங்கள். அதை பற்றி ஆராயிறது, அதை பற்றி சிந்திக்கிறது, அதை பற்றி யோசிக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம ஆளுங்களுக்கு பிடிக்காது. நம்ம ஆளுங்க காலையில் போய் ஒரு சாமி கும்பிட்டு பூஜை பண்ணோமா, மணி அடிச்சோமா, அப்புறம் உட்காந்து கதை பேசி வேதனையை சொல்லிகிட்டே இருந்தோமா, அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிருக்கிறோம். அதனால தான் உங்கள் வாழ்க்கை அப்படியே இருக்குது, பிரச்சனையிலே இருக்குது, டென்ஷன்லேயே இருக்குது, பிரச்சனையிலே அப்படியே தலையை போட்டு பிச்சுக்கிறீங்க. இதுலேருந்து வெளியே வரணுன்னா ஒரே வழி தான் இருக்குது. ஒரே வழி தான். நான் சொல்லிட்டேனே, 25 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. ஒரே வழி தான். உங்கள் தலையை வேறு விஷயத்துக்கு கொடுங்க, கடவுள் விஷயத்துக்கு கொடுங்க, அதுக்கு ஆராய்ச்சி பண்ண கொடுங்க. அப்போ பாருங்கள், இந்த உலகத்து விஷயம்லாம் டக்கு 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 டக்குன்னு சரியாயிட்டு உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும். எல்லாமே கிளியர் ஆகிடும். உண்மையாக இது சில பேர் தம்ப மாட்டாங்க. அது எப்படி சார் கிளியர் ஆகும்? நான் தானே தலையை போட்டோம். நீங்கள் தலையை போட்டு ஒடிச்சா ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இன்னும் பிரச்சனை அதிகமாகும். உங்கள் குழப்பம் அதிகமாகும். உங்களுடைய தலைவலி அதிகமாகும். இவ்வளோதான் ஆகும். வேறு ஒன்றும் ஆகாது. நீங்கள் போய் தலையை போட்டால் இவ்வளோ தான் நடக்கும். ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகிறதில்ல. நீங்கள் தலையை போட்டு உடச்சி ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. கடவுள் செய்யட்டும். அவருக்கு விட்டு கொடுங்க. நம்பிக்கை வைங்க. இதுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் சும்மா போய் சாமி கும்பிட்டு கற்பூரம் ஏற்றிட்டு தேங்காய் வச்சு பழம் வச்சு அப்பா கடவுளே என்ன பண்ணுங்கள். நம்பிக்கையே இல்லை உங்களுக்கு. அதை மட்டும் அழகாக பண்ணுறீங்க. ஆனால் நம்பிக்கையே கிடையாது. கடவுள்கிட்ட எல்லாத்தையும் கொடுக்கணுன்ற நம்பிக்கையே உங்களுக்கு கிடையாது. அவர் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறது கூட தைரியம் கிடையாது உங்களுக்கு. எப்போ பார் நீங்களே தலையை போட்டு பிச்சுக்கிறது தான் உங்களுக்கு தைரியம். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? போய் சாமி கும்பிட்டு வந்துடுவீங்க. அப்புறம் இதையே யோசிச்சுட்டு இதை செஞ்சுட்டு அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா. நான் பண்ண வேணாம்னு சொல்லலை. ஆனால் நிம்மதியாக பண்ணுங்கன்றேன். ஏன்னா ஆகட்டும், நிச்சயமாக கடவுள் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டே பண்ணிகிட்டே போங்க. என்னென்ன தோணுதோ கடவுள் அப்போ தான் உங்களுக்குள்ளே சொல்லுவார். நீங்கள் அதை நினச்சிங்கன்னு வச்சிங்களேன், கடவுள் விஷயம் நினச்சிங்கன்னா அவர் சொல்ல தொடங்கிடுவார். நீ இப்படி பண்ணுப்பா, அப்படி பண்ணுப்பான்னு கைடன்ஸ் வந்துட்டே இருக்கும் உள்ளேருந்து சிந்தனை வருதில்ல, அந்த சிந்தனை கெட்ட சக்தியோட சிந்தனையாக வரணுமா, இல்லை கடவுள் சிந்தனையாக வரணுமா? கெட்ட சக்தி சிந்தனை வந்து தான் உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சுட்டான். அவன் சொல்ல ஐடியாவில் தான் நீங்கள் போனீங்க. இது வரைக்கும் தெரிஞ்சுங்க. உண்மையாகவே அவன் ஐடியாவில் தான் போனீங்க. அதை ஒத்துக்கணும். ஆமாம் கடவுளே, எனக்கு தெரியாமல் அவன் ஐடியாவில் தான் போனேன். இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் உங்கள் ஐடியாவில் வர விரும்புகிறேன். நிச்சயமாக உங்கள் விஷயத்தை யோசிக்க விரும்புகிறேன். உங்கள் விஷயங்கள்லாம் நான் யோசிக்க நீங்கள் எனக்கு சின்னதாக ஐடியா கொடுங்க. என் பிரச்சனைலாம் தீர்த்து விடுங்கன்னு சொல்லி பாருங்கள். பியூட்டிஃபுல்லாக ஐடியா கொடுப்பார். அவர் ஐடியாலாம் பிரமாதமாக இருக்கும். டக்கான்னு உங்கள் பிரச்சனை தீரும். உண்மையை சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், அனுபவித்து சொல்கிறேன். இதெல்லாம் விட்டுட்டு எப்பப்பார் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உங்கள் பிரச்சனையே சிந்திச்சுட்டு இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, வேறு இதெல்லாம் போய் குழியில் காலை வச்சுட்டு திருப்பி உள்ளே போயிட்டு எதுக்குங்க இந்த பிரச்சனை? கடவுளை பற்றி சிந்திக்க தொடங்கு. பெரிய பெரிய விஷயங்கள் இருக்குங்க, வந்து கேளுங்க. என்னெல்லாம் இருக்குதுன்னு கேளுங்க. ஒரு 1 ஹவராவது வாரத்தில் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வந்துட்டு போயிருக்கீங்க நிறைய பேர், ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ரெட்டியார்பாளையத்தில் ஆஃபீஸ் ரெசிடென்ஸாக வந்திருக்கு. நம்ம எல்லாமே இங்கே உட்காந்து பண்ணுறோம். முன்னாடி உங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருந்தோம். எல்லா சர்வீஸும் பண்ணோம், எல்லா சேவையும் பண்ணோம், எல்லா டென்ஷனும் எடுத்துக்கிட்டோம். இப்போ எல்லாமே ஒரே இடத்துல ஆக்கிட்டு நிம்மதியாக உட்காந்துருக்குறோம்.
அதனால் நிச்சயமாக வாங்க. வாரத்தில் எப்போ வேணால் வரலாம் நீங்கள். ஆனால் ஒரு 1 ஹவர் பிஃபோர் கூப்பிடணும். 1 ஹவர் முன்னாடி கூப்பிட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற ப்ரோக்ராம்லாம் செட் பண்ணி, இல்லாட்டி உங்களுக்கு டைம் அது இல்லைங்க இந்த டைமில் தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் பேசுவேன். நிச்சயமாக கடவுள் விஷயத்தில் இருக்கிற ரகசியங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த ரகசியங்களை ஏன் தெரிஞ்சுக்கணுன்னா ஞானம் வளர்க்குறது கிடையாது. அந்த ரகசியங்கள் தெரிய தெரிய உங்களுடைய பிரச்சனைகள் காணாமல் போகும். உண்மை, 100% உண்மை. உங்கள் பிரச்சனைகள் காணாமல் போகும். சிம்பிளாக பண்ணிவிடுவார். இது தேவைன்னா, இந்த சந்தோஷம் தேவைன்னா தொடர்ந்து கேளுங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அதனால் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கூட 2 பேர் வரீங்க. நிச்சயமாக எப்போ வேணால் வரலாம். ஆனால் 1 ஹவர் பிஃபோர் கூப்பிடணும். 1 ஹவர் பிஃபோர் கூப்பிடணும். ரைட்டுங்களா? தேங்க்யூ வெரி மச். உங்களெல்லாம் நேரடியாகவும் சந்திக்கிறேன். அடுத்த நாளை பதிவிலும் கேளுங்கள். தொடர்ந்து கேளுங்கள். விடவே விடக்கூடாது. ஒரு 6 மாதம் தொடர்ந்து கேட்பேன் தீர்மானிக்கணும். அப்போனா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்கள் எல்லாரையும் வரவேற்கணும். நன்றி.